இன்று நடைபெறும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போதுமான வாக்குகள் இருந்தும் தேர்தல் அதிக முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ளது. மாநிலங்களவை, மக்களவையை சேர்ந்த மொத்தம் 782 வாக்குகள் உள்ள நிலையில் வெற்றி பெறுவதற்கு 392 வாக்குகள் தேவை என்ற நிலை உள்ளது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி 425 எம்பிக்களுடன் பெரும்பான்மையை விட முன்னிலையில் உள்ளது. கடந்த 2022 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் மொத்த வாக்குகளில் 75% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். ஆனால் தற்போது நடக்கவுள்ள தேர்தலில் வெற்றி வித்தியாசம் மிகவும் குறைவாகவே இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், பிஜேடி மற்றும் பிஆர்எஸ் கட்சிகள், சுயேட்சைகள் மற்றும் சிறிய கட்சிகளின் நிலைப்பாடு வெற்றி வித்தியாசத்தை குறைக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்றாலும் முந்தைய தேர்தலை விட வெற்றி வித்தியாசம் குறைவாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் சிபி ராதாகிருஷ்ணன் சிறந்த குடியரசு துணைத் தலைவராக இருப்பார் என மக்கள் நம்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன், முன்னாள் பிரதமர் தேவகவுடா, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அனைவரும் பங்கேற்றதாக தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் சிறந்த குடியரசு துணைத் தலைவராக இருப்பார் என்றும், தனது அறிவு மற்றும் நுண்ணறிவால் குடியரசு துணைத் தலைவர் பதவியை வளப்படுத்துவார் எனவும் மக்கள் நம்புவதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார்.